Hi students, hope you are doing well and be safe during this quarantine. I think you completed the previous worksheet without fail. Now we are going to see the worksheet number 7, 8 and 9 regarding noun, adjectives, phrases and classes. So please turn over page number 17 and worksheet number 7. What is noun? Noun is a word that indicates name of people, places, animals or things. பெயர்ச்சொல் என்பது ஒரு மனிதனுடைய பெயரையோ அல்லது ஒரு இடத்தினுடைய பெயரையோ அல்லது விலங்கினுடைய பெயரையோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுடைய பெயரையோ குறிப்பதாகும். ஸோ எக்ஸாம்பிள் ஹியர் ராஜு, அமெரிக்கா, பாய், டைகர், சேர் எக்ஸெட்ரா. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to identify the individual persons in this world, we give the names to them. ஸோ அந்த தனிப்பட்ட அடையாளத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் நாம் பெயர்களை சூட்டுகிறோம். nouns. Listen. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி we can divide it into 4 categories: person, place, animal and thing. In person, girl, boy, mom, dad, grandma and individual proper noun names are also included. Persons. Next, place, school, home, playground, zoo, mountains, deserts, etc. ஸோ ஒரு பிளேஸை குறிக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அனிமல்ஸ், டாக், பீ, ஃப்ராக், கவ், லிசார்ட், ஆல் தி லிவிங் அனிமல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். அண்ட் தென் திங்ஸ், புக், ஃப்ளவர், ஷூ, பென்சில். So like that all the objects are called things. So we are going to divide it into 4 categories of nouns. What is noun phrase? In a sentence, some words come before the noun to tell us more about the noun. These words together form a noun phrase. So in order to qualify or describe the noun, we should use some words in front of the noun. Such words are called by noun phrase. ஸோ எந்த ஒரு ப்ரேஸும் தனிப்பட்ட முறையில் நமக்கு மீனிங்கை கொடுக்காது. ஸோ இஃப் இட் கிவ்ஸ் தி மீனிங் டு அஸ், இட் ஷுட் பி டெபெண்ட் அப்பான் த மெயின் கிளாஸ். அது தனிப்பட்ட முறையில் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கணும்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸை டெபெண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ நவுன் ப்ரேஸ் அப்படின்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயர்ச்சொல்லை சிறப்பித்து சொல்வதற்காக முன்னாடி பயன்படுத்தப்படும் ஒரு பெயர்ச்சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் தான் நவுன் ப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், த குட் கேர்ள். ஹியர் girl is noun. What kind of girl? She is a good girl. So the good refers to the noun girl. So அந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லை சிறப்பித்து சொல்கிற வார்த்தைகள் தான் நம்ம நவுன் பிரேஸ்ன்னு சொல்கிறோம். இதை தமிழில் நாம் என்னன்னு சொல்லுவோம்னா சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொற்றொடர் தனிப்பட்ட முறையில் அர்த்தம் கொடுக்காது, அதை வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அர்த்தம் கொடுக்கும் அப்படின்ட்டு. எப்போவுமே இஃப் யூ ஆர் expert in particular language means first of all you should come across the expert in our mother language அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய்மொழியில் எக்ஸ்பர்ட் ஆகாமல் ஒரு அந்நிய மொழியை நம்ம கற்றுக்க முடியாது. முதல்ல தாய்மொழியில் இதற்கான இணையான வார்த்தைகள் என்னன்றது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், few people, tall building, some green chilies, a big six. ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வேர்டுக்கு முன்னாடி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இட் கோயிங் டு குவாலிஃபைஸ் த நவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு சில வார்த்தைகளை ஒரு நவுனை சிறப்பித்து சொல்கிறதுக்காக பயன்படுறதா நவுன் பிரேஸ் அப்படின்னு பார்க்குறோம். லுக் அட் தி பிக்சர். யூ ஆர் கிவன் தி வேர்ட் பாக்ஸஸ் அண்ட் பிக்சர்ஸ். ஸோ யூ மே செலக்ட் தி ரைட் நவுன் பிரேஸ் டு தி ரைட் நவுன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இப்போது சில்லி இருக்குது. இங்கே வேர்ட் பாக்ஸில் பாருங்கள், ரெட் ஹாட் சில்லி, ரெட் ஹாட் சில்லி. இப்போ சில்லின்றது நவுன். அந்த நவுனை குவாலிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட் அப்படின்ற அந்த சொற்றொடர், அதாவது நவுன் பிரேஸ். ஸோ இட் இஸ் கால்டு நவுன் பிரேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ரெட் பால் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளாக் கேட், வுடன் டேபிள், 2 windows ஹவுஸ். லெஃப்ட் சைட் பாருங்க, ப்ரௌன் கங்காரு. இன் தி பிலோ, snow mountain, 3 chilies, smiling boy, cute tiger cubs. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி நவுனை குவாலிஃபை பண்ணுற அந்த வார்த்தைகள் தான் நாம்
சொற்றொடர் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் வந்து noun phrase. So now you are going to take worksheet number 7, page number 17. So first activity, identify the nouns from the sentences given below. So you are given option A, a sentence, a mother's love for her children never ends. In this sentence, you may go through this sentence and collect the nouns from this sentence. So for example, இந்த சென்டென்ஸில் நமக்கு வந்து மதர் அப்படின்றது வந்து ஒரு நவுன், லவ் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வாக்கியத்தில் இருக்கிற பெயர்ச்சொல்களை மட்டும் தனியாக நாம் எடுத்து எழுதணும். ஸோ இன் திஸ் சென்டென்ஸ் பி wild animals live in forest. So in this sentence, you must pick out the nouns. Underline the noun phrase in the sentence and write in the blanks. So now you are given the two sentences. So in the two sentences, just pick out the noun phrase. So already we came across the noun phrase is a collection of words and it gives the description to the noun அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவுனு குவாலிஃபை பண்ணுற அந்த நவுன் பிரேஸ், அதாவது அந்த சொற்றொடரை வந்து கண்டுபிடிச்சி தனியாக பிக் பண்ணி எழுதணும். ஸோ in option A, 4 cute puppies were born to our pet dog. Here the puppies are qualified by the words. So just pick out the right noun phrase. Then, so in this sentence, B, the citizens of India are highly patriotic. So in this sentence, just pick out the noun phrase, the right phrase. Next activity, fill in the blanks with the noun phrase given in the brackets. So here these two sentences are given to you. So in the bracket, noun and noun phrases are given. So dash, the cricket World Cup, cricket is held once in 4 years. In the bracket, cricket World Cup and cricket is there. So already we came across the phrase is collection of the words. Here the collection of words is the cricket World Cup. So the cricket World Cup is held once in 4 years. So you must first of all identify the difference between the noun phrase and a noun. Noun is just a single word. Noun phrase is collection of the words which qualifies the noun. So நவுனுக்கும் ஒரு பெயர்ச்சொல்லுக்கும் பெயர் சொற்றொடருக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நவுன் பிரேஸ், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வார்த்தை வந்து நவுன். ஸோ நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து எடுக்கும்போது அது நவுன் பிரேஸாக இருக்கும். ஸோ அடுத்த சென்டென்ஸ், டேஷ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ லேப்டாப்ஸ் டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த சென்டென்ஸில் you are given in the bracket education and department of school education. Education is a noun, it's a single word. So department of school education is a phrase. So you must select the right phrase. Okay, write the plural form of nouns for the pictures given below. You are given two pictures and then you must write it down the plural form of the pictures. So table is a singular. What is the plural form of the table? So you must mention in the blank. So and then next picture is dog. What is the plural form of dog? So you must mention it. Next activity, rewrite the sentences with the correct noun and noun phrase. So here the sentences are given with the wrong noun or wrong noun phrase. You must correct it and rewrite it down. So listen, I have equipped my house with wooden furnitures. So here furniture and furnitures. The word furniture is used as singular and plural. There is no separate plural form. So, in this sentence, we must use furniture without S only. Right thing. So, you must write it down. Then, a pair of scissors cost rupees 125. So, instead of this sentence, I say an example to you. Next activity is biodata. So already it come across about the biodata. Biodata is nothing but it is a factual information about an individual person. So after finishing your studies, if you are going to pursue a fine job from the MNCs and the companies, so you must mention your biodata. So along with your resume. எதிர்காலத்தில் உங்கள் படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது வேலையை தேடும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பயோடேட்டாவை, அதாவது சுய விவரம் அடங்கிய படிவத்தை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அப்போ வந்து உங்கள் ரெசியூமோட இந்த பயோடேட்டாவை கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் இட் இஸ் எ சிம்பிள் பயோடேட்டா. You are going to fill it up. Listen, just write your name along with your initial, next father's name, next mother's name, address, your residential address, and the name of your school in the full form, name of your class teacher. So this is the simple biodata which is utilized in the scholastical atmosphere. So you can fill it. Write the plural forms of the following nouns in the respective columns. Words given above the column. And words in the uppercase: branch, box, book, leaf, lady, tree, wife, body. There are so many singular and plural formation. So if you are going to convert the singular into plural, you must come across some rules are there. ஸோ ஒரு சில ரூல்ஸை நம்ம பயன்படுத்துறது மூலமாக இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரலை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ புக், பிரான்ச் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பின்னாடி ஜஸ்ட் யூ மஸ்ட் ஆட் த எஸ் இன் தி சஃபிக்ஸ், இட்ஸ் டர்ன்ட் இன் டு ப்ளூரல் ஃபார்ம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைஃப்னு எடுத்துக்கலாம். KNIFE, நைஃப். எப்பவுமே ஒரு நவுன் as a noun which is end with F லெட்டரோட வந்து ஒரு நவுன் வந்து முடிஞ்சால் அது கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எஃப் அதுக்கு அடுத்த லெட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் VES இன் தி சஃபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைஃப், KNIFE நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா KNIVES நைவ்ஸ் அப்படின்னு வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒய்ஃப் இருக்குது. ஒய்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா FA ரிமூவ் பண்ணிவிட்டு VES சேர்ந்த வைஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஈச் அண்ட் எவ்ரி நவுன்ஸ் ஆஸ் இட்ஸ் ஓன் இண்டிவிஜுவல் ப்ளூரல் ஃபார்மேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிக் பண்ணணும். லிசன், புக், புக்ஸ், லீஃப், லீவ்ஸ், லேடி, லேடிஸ். இஃப் எ நவுன் கோயிங் டு எண்ட் வித் Y letter, you must remove the Y and just add it in the suffix IES. So it should be turned into its own plural form. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நாம் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நவுனுக்கும் என்ன ப்ளூரல் ஃபார்ம் வரும்ன்றதை ஆட் பண்ணி ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபில் தி பாக்ஸஸ். நெக்ஸ்ட், ஃபார்ம் எ சென்டென்ஸ் யூசிங் தி ஃபாலோயிங் நவுன் பிரேஸ். ஸோ யூ ஆர் given a noun phrase. By using the noun phrase, you can make a fine sentence, the complete meaning sentence. For example, here, people of my village. So what you can write it down by using this phrase? So people of my village are kind-hearted. So like that, you can use another sentence for it. Name any 5 objects that you use in day-to-day life and frame a sentence with any one of those objects. So you are given 5 options. So just collect the 5 things that you are going to utilize in day-to-day life. So pick it one and use it by using a sentence. For example, you are using your mobile day-to-day life. So what you are going to write it down? So I bought a new mobile yesterday. So like that, you can make a sentence for it. So please turn over worksheet number 8 and page number 20. Now you are going to see adjective. What is adjective? An adjective is a word that describes a noun. It's a single word which is going to describe or qualify the noun. So ஒரு பெயர் உரிச்சொல், தமிழில் வந்து அட்ஜெக்டிவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெயர் உரிச்சொல். ஒரு பெயர் உரிச்சொல்னுடைய வேலை என்ன, ஒரு நவுனை வந்து சிறப்பித்து சொல்லணும், ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணி சொல்லணும். ஒரு பெயர் சொல்ல வந்து சிறப்பித்து சொல்கிறது தான் பெயர் உரிச்சொல் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள், ஹாட் டீ. வாட் சார்ட் ஆஃப் டீ? இட் இஸ் ஹாட் டீ, ரொம்ப சூடான தேநீர். பியூட்டிஃபுல் ஃப்ளவர், ஸோ அழகான மலர். இப்போ மலரை வந்து வர்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மலர்? பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ தி அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் கோயிங் டு டெஸ்கிரைப்ஸ் த நவுன் அப்படின்றது தான் பெயர் உரிச்சொல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. யங் கிராஜுவேட், டயர்ட் மேன், சிம்பிள் லைஃப், டேஞ்சரஸ் வைரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நவுனை குவாலிஃபை பண்ணுற அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் see the picture. So in the first picture, the boy tasting the tea, it is hot tea. So what kind of tea? It is hot tea. So the bird hanging the flower, so beautiful flower. So it is a beautiful flower. 2 dice, bald head. What kind of head? Bald head. So without
having the hair in the head is called bald head. So young graduate, tired man. So these are the adjectives which is going to qualify the nouns. So find out the odd one out. You are given in the option A 4 words. In the 4 words, the 3 words are going to convey the verbs. One is an adjective. So just find it out, the correct adjective, and pluck it out. In the second option, umpire, fast, referee, coach. In these 4 words, the 3 words are going to belong nouns. So you must pick it the right adjective in these words. Match the nouns with the words that describe them best. So this is a match it. So in the left column, you have given the adjectives. In the right column, you have given nouns. So match the right adjective which is going to qualify the right noun. For example, here red. So it is an adjective. So right side, the rose is there. So what kind of rose? It's a red rose. So like that, you can match it the right adjectives by using the right noun. Third one, classify the following adjectives: old, white, a few, big, kind. So there are so many types of adjectives: quantity adjectives, quality adjectives, like that. So ஒரு அளவை குறிக்கக்கூடிய பெயர் உரிச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டின்னு சொல்லுவோம். குவாலிட்டி மேனரிசம், மேனரிசம் குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவை வந்து குவாலிட்டியில் சேர்க்குறோம். சைஸ், ஒரு சைஸை குறிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் எது அப்படின்றத வந்து கொடுக்கப்பட்ட பெயர்ச்சொற்களுக்கு தகுந்த குவாலிட்டியான அட்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி அப்படின்னா ஸோ ஒரு அளவை குறிக்கும். எ ஃபியூ பீப்புள் ஆர் தேர் ஸோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எ ஃபியூ அப்படின்றது வந்து இட் பிலாங்ஸ் டு குவான்டிட்டி. எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு சில மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து குவான்டிட்டியை குறிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்று கலரை குறிக்கிற அட்ஜெக்டிவ் எது, ஏஜை குறிக்கிற அட்ஜெக்டிவ் எதுன்னு நம்ம செப்பரேட் பண்ணி பாக்ஸில் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட், சர்க்கிள் த அட்ஜெக்டிவ்ஸ் from the given word puzzle and fill in the blanks with the suitable adjectives. So here you have given 2 sentences with fill in the blanks, and then right side there is a puzzle. So you can use the puzzle and fill the sentences properly. So by using the adjectives, one is done for you. Example, he is an old man. What sort of person he is? He is an old person. So old is first row. In the third column, the word is begin. O-L-D, old. So like that, you must fill up the blanks by using the adjectives. In the option A, they live in dash house. What kind of house is they are going to live in? So just find it out and fill the blanks. So second one is dash cars are parked in the park. So what kind of cars are parked in the park? Just go through the puzzle and fill it up. Next activity, reread the sentences by replacing the underlined adjectives with any adjectives of your choice. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் பயன்படுத்தப்பட்ட அந்த அட்ஜெக்டிவை எடுத்துட்டு அதுக்கு இன்ஸ்டீடாக சேம் மீனிங்கை கொடுக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தி சென்டென்சஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒன் இஸ் டன் ஃபார் யூ. ஷி wore a beautiful dress. அவள் அழகான ஆடையை உடுத்தியிருந்தாள். இங்கே ஷி wore a pretty, charming, nice dress. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டின்னாலும் அழகான, நைஸ்னாலும் ப்ளீஸிங்காக, அந்த மாதிரியான மீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார்மிங்னாலும் அட்ராக்டிவ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எ சிங்கிள் அட்ஜெக்டிவ் யூ மே யூஸ் more adjectives for it. ஸோ அப்போ நம்மளுடைய வொக்காபுலரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்ஜெக்டிவ்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காகனா நம்மளுடைய வொக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், த ஸ்கை இஸ் ப்ளூ. ஸோ instead of blue, you can use more adjectives for it. For example, the sky is dark, like that. So next sentence, Gulliver made long voyages. Here the word long is an adjective. Instead of it, you may use more adjectives for it. So here, describe yourself with suitable adjectives. In the vowel, there is 2 words, I am.
So you are given the cloud boxes. You must fill by using the proper adjectives and make a sentence in the cloud box. So on the cloud box la neenga I am என்ற அந்த subject verb பயன்படுத்தி sentence வந்து எது வேணாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் I am a kind hearted எழுதலாம். I am a good boy அந்த மாதிரி நீங்க வந்து மற்ற sentences வந்து fill பண்ணலாம். Pick out any two adjectives from the advertisement and frame two sentences on your own using those adjectives. So here an advertisement, so classic, about the classic mobiles. Here the adjectives are going to qualify the noun. So just pick it out, minimum two adjectives in the ad and then make a sentence. So here for example, smart people, smartphone. So what kind of people? Smart people. The smart people always Do. a good job. So next, smartphone. I have a new smartphone. So you can make the sentences like that. Now we are going to take down the worksheet number 9, page number 22. So the topic is phrases and clauses. What is phrase? A phrase is a group of words without subject and verb component. Used as a single part of speech, it never gives the complete meaning to us alone. So what is phrase? Phrase is just merely the collection of words. It never going to give the individual meaning to us. It should be given the individual meaning to us. It must depend upon the main class. தனிப்பட்ட முறையில் ஒரு சொற்றொடர் நமக்கு அர்த்தத்தை கொடுக்காது. அது அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்றால் அது வந்து ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தி எழுதும் பொழுது தான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ ஒரு சொற்றொடர் என்பது ஒரு ஜஸ்ட் மியர்லி தி கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகளுடைய கலவை, அவ்வளோதான். அது தனிப்பட்ட முறையில் நமக்கு மீனிங் கொடுக்காது. ஸோ இட் ஆல்வேஸ் ஷோஸ் த இன்கம்ப்ளீட் மீனிங். அது எப்பவுமே வந்து நமக்கு இன்கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன் த மிடில் ஆஃப் தி கிரவுண்ட், லீடிங் ஸ்கோர். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஷுட் டேக் டவுன் in the middle of the ground அப்படின்ற phrase எடுத்துக்கிறோம். So how can you make a sentence by using this phrase? So in the middle of the ground we are playing cricket. So individually the phrase never going to give the meaning to us, but it should be depend upon the main class. It gives the complete meaning to us. That is the individuality of the phrase. What is class? So a class is a group of words with a subject and a verb, and it always gives the complete meaning to us. So this class is entirely different from the phrase. Class gives the complete meaning to us. So it also consisting the subject and verb. So class என்பது ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வேர்பையும் பயன்படுத்தி ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் கிளாஸ். அதாவது முழுமையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை தான் நாம் வந்து இங்கிலீஷில் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள், ராஜ் பிளேட் செஸ். So it's a complete meaning. It gives the complete sense to us. So Raj played chess. Raj chess விளையாடினான். இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம். அப்போ அர்த்தமுள்ள வாக்கியங்கள் சப்ஜெக்ட் வேர்போட எழுவாய் பயனிலையோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன், ஐ வென்ட் டு தி மூவி. நான் படத்திற்கு சென்றேன். டீச்சர் கேவ் த ஹோம்ஒர்க். டீச்சர் நமக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மீனிங் இருக்கும். சப்ஜெக்ட் வேர்ப் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சப்ஜெக்ட் வேர்போட கம்ப்ளீட் மீனிங் இருந்தால் அது நமக்கு கிளாஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸாக இருந்து மீனிங் கொடுக்கலைன்னா அது phrase. Activity 1, identify the phrases and classes given below and write them separately. Here you are given the phrases and classes in the bracket. Just pick it out separately. Write the words that belong to the classes and the phrases separately. அப்படின்றத வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டணும். Here he saw a snake in the class. The woman in blue dress, because of lazy, she teaches well, she passed the exam. So here he saw a snake. So it has the subject and verb and gives the complete sense to us. So it belongs to class. Next, a woman in blue dress. It never going to complete the sense, but it is just merely the collection of words. So it is a phrase. So like that you must separate the phrases and classes. Miss Daisy, a teacher of middle school,
recorded the favorite subject clubs of students in the table. Use the table to answer the questions. So in the left column, name of the subject club. In the right column, number of students recorded as favorite. So language club, 30 students are going to like. Eco-friendly club, 27 students are going to like. Social science club, 27 students are going to like. Maths club, 25 students are going to like. Now, you are going to answer the following questions by using that intimation. Which subject club is favorite to all students? So, எந்த subject students அதிகமாக வந்து ஒரு club like பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணி எழுதணும். For example, so here the language club is the majority people are going to like. So, you can write it down. The language club is favorite to all students. Like that, you must complete the remaining 2 sentences. Supply the suitable rhyming words for the given word. What is rhyming words? Rhyming words are nothing but the repetition of the sound effect in the end of the word in a poetic stanza. ஒரு போயம்னுடைய பத்தியில் கடைசி வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு ஒரே ஒலியோசையை ஒரே சவுண்ட் எஃபெக்டை கொடுத்தா அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் given fame. So what are the words are going to shoot for that sound effect? Shame, shame, shame. Flame, flame, flame. Like that, you must mention the suitable rhyming words for it. Write the proverbs on the importance of teamwork. ஸோ இங்கே ஒரு குழு வேலையை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோவப்ஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோவப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம், அது ஒரு டீம் ஒர்க்கை குறிக்குதான். ஸோ மெனி ஹேண்ட்ஸ் மேக் எ ஒர்க் ஈஸி அப்படின்னு சொல்லலாமா? நிறைய கைகள் சேர்ந்தால் அந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ண முடியும். லைக் தட் யூ மஸ்ட் கலெக்ட் த ப்ரோவப்ஸ் ஃபார் டீம் ஒர்க். ஓகே, dear students, I'm sure the session is useful to you. I hope, I think like that. So, thank you. You must do all the worksheets without fail. Thank you.